வணக்கம் மக்களே நான் எங்கே வந்திருக்கேன்னா அம்மனில் டர்னிங் ஒர்க்ஸ்ன்ட்டு லேத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விஃப்ட் டிசைருக்கு உள்ளது காலிப்பருக்கு வந்து புஷ் அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இப்போ அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன அது பண்ணுறீங்க? இப்போ கட்ரு போட்டு ஹோல்ஸ் பெருசு பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதுக்கு புஷ் அடி பண்ணுறேன். புஷ் அடிச்சு எடுத்துருவோம். ஒன்றும் போகணும். இப்போ வந்து காலிப்பருக்கு வந்துட்டு அந்த ஹோல்ஸ் பெருசு பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இதில் அந்த புஷ் வந்து அடிக்க போகிறாங்க. இந்த மெட்டலில் புஷ் கடைஞ்சி வச்சுருக்கோம். அந்த ஹோல்ஸ் சொல்லுங்கள். இந்த புஷ் கடைஞ்சி வச்சுருக்கோம். அந்த ஹோல்ஸ் பெருசு பண்ண இல்லையா, அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த புஷ் அடிச்சிடும். படிச்சுட்டுமா? சுற்றி இருப்பா. இப்போ பாருங்கள், ஒன் சைடுக்கு வந்துட்டு காலிப்பருக்கு வந்து புஷ் அடிச்சிட்டாரு. இதில் உங்களுக்கு தெரிதா பாருங்கள், கரெக்டாக ஒரு 3 mm இருக்கும் அந்த ரவுண்டு. 3 mm இல்லை, எப்படியும் 15 mm இருக்கும். 15 mm இருக்குங்களா? ஓகே, 15 mm இருக்குமா இது? ஸோ அண்ணா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் இது என்ன இதுன்னா, இதுக்கப்புறம் இதே மாதிரி கூட அந்த பின்ன சூப்பராக பார்ப்போம். ஓகே, அது பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பின்னு சைஸ் கரெக்டான ரிமர். அது என்னது திரும்ப சொல்லுங்க. அந்த பின்னு இருக்கு இல்லையா, அந்த சைஸ் கரெக்டான ரிமர் அதில் போடுறோம்.
இப்போ என்ன பண்ணுறீங்க? ஷேக் இருந்தது இல்லையா, ஷேக் அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, சொல்லுங்கப்பா. ஆனால் அந்த ஷேக்னால வண்டியில் கடற்கன்னு சவுண்டு வரும். இந்த பின்னு போட்டு அரெஸ்ட் பண்ணியாச்சு சவுண்டு. ஓகே, ஸோ இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கிறிஸ்னால் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு டஸ்ட்டு உள்ள பிசுலாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிரீஸ் லூப்ளிகேஷன் கிரீஸ் போட்டு அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா லைஃப் வரும். ஓகே, அது மெக்கானிக் பண்ணிப்பாங்க அதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் நமக்கு இது ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு சூப்பராக. ஸோ அண்ணா இப்போ நீங்கள் இது தவிர்த்து என்னென்னலாம் பண்ணுறீங்கண்ணா? கண்ட்ரோல் ஒர்க் ஃபுல்லாக பண்ணுறேன். டிஸ்க்கு, ட்ரம்மு, வீல் பேரிங், ஸ்டேரிங் பாக்ஸு, ஓகே, இன்ஜின் கியர் பாக்ஸ் தவிர கண்ட்ரோல் ஒர்க் எல்லாமே பண்ணுறேன். ஓகே, காரு, லாரி, வேனு, எல்லா வண்டியும் எல்லாம் பண்ணுங்க. டூ வீலர் இருக்கும்? டூ வீலர் கிடையாது, ஒன்லி ஃபோர் வீலர் மட்டும். ஃபோர் வீலருக்கு தேவையான இந்த லேத் ஒர்க்ஸ் எல்லாமே அண்ணன் பண்ணுறாரு. அண்ணன் பேர் வந்து பாபு. இது அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஐயப்பந்தாங்கலுக்குள்ளே இருக்குது. இது லொக்கேஷன் மட்டும் சொல்லிடுங்கண்ணா. ஐயப்பந்தாங்கல் அகரகரம் மேட்டு தெரு. ஓகே, லொக்கேஷன் வந்து ஐயப்பந்தாங்கல் தான், ஐயப்பந்தாங்கல் டிப்போக்கு ஆப்போசிட். சரி, ஓகே. ஸோ ஐயப்பந்தாங்கல் டிப்போ கிட்டே இருக்குது. நான் இது வந்து அட்ரஸ் அண்ட் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க பாபனை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை 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 பை. யூடியூப் சேனல் ஆமாண்ணா.